அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் ஒரு விஞ்ஞானியாக முடியும் பகுதி 2. பகுதி 1லிருந்து நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்ட வேண்டியதாக இருக்குது. அதனால் பகுதி 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க பகுதி 2க்குள்ளே போகலாம். பகுதி 1ல் புது கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை இருக்குதுன்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அது என்ன வழிமுறை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த எளிமையான வழிமுறையோட பெயர் ட்ரிஸ். ட்ரிஸ்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு கருவி, அதாவது ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம செவத்தில் ஆணி அடிக்கணும்னா அதுக்கு சுத்தியல் அப்படிங்கிற ஒரு டூலை பயன்படுத்தி சுலபமாக ஆணி அடிச்சிடுறோம். அதே மாதிரி புது கண்டுபிடிப்புகளை சுலபமாக பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான் ட்ரிஸ். இதில் என்ன இருக்குன்னா, எந்தெந்த சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி யோசித்தோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபார்முலாஸ், அதாவது சூத்திரங்கள் இருக்கும். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம காப்புரிமைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது புதுமையான ஒரு விஷயமா இருக்குது, யாருமே அந்த மாதிரி கண்டுபிடிக்கலன்னா அதை ஒரு இடத்துல போய் பதிவு பண்ணுவாங்க. அப்படி பதிவு பண்ணுறதுக்கு பேர் தான் காப்புரிமை. அப்படி பதிவு பண்ணுற அந்த இடத்துக்கு பேர் தான் காப்புரிமை அலுவலகம், அதாவது பேட்டன்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1940களில் கென்ரிச் ஆர்ஷுலர் அப்படிங்கிறவர் அப்படி ஒரு அலுவலகத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அவரோட அலுவலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து பதிவு செய்கிறாங்க. அந்த பதிவு செய்யப்பட்ட கண்டுபிடிப்புகளை எல்லாம் எடுத்து அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. வேறு துறைகளில் வேறு கண்டுபிடிப்புகள் வருது, ஆனால் அதுங்களுக்கு இடையில ஏதாவது ஒற்றுமை இருக்குமா, அந்த கண்டுபிடிப்புகளில் ஏதாவது பொதுவான ஒரு வடிவம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. காப்புரிமைகள் பற்றின அவங்களோட ஆராய்ச்சியோட முடிவில் அவங்க முக்கியமான 3 தீர்மானங்களை சொன்னாங்க. அதில் முதல் தீர்மானம் என்னன்னா, ஒரே மாதிரியான சிக்கல்கள் வெவ்வேறு தொழில் துறைகள்லையும் அறிவியல் துறைகள்லையும் இருக்கும். ஒரு துறையில் நம்ம அதை தீர்த்துட்டோம்னா அதை பயன்படுத்தி வேறு துறைகள்லையும் அதே மாதிரியான தீர்வை நம்மளால் கொடுக்க முடியும். பகுதி 1ல் நம்ம பார்த்த நம்ம நண்பரோட அந்த குட்டி கதை தான் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதாவது தகவல் தொடர்பு துறையில் இருந்த ஒரு பிரச்சனையோட தீர்வை எடுத்து நம்ம நண்பர் அவரோட டீ கடை பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. இதே மாதிரி வெவ்வேறு துறைகளில் இருக்கிற சிக்கல்களோட தீர்வை எடுத்து நம்ம துறைகளில் அதை பயன்படுத்த முடியும். 2வது தீர்மானம் என்னென்னா, விலங்குகளும் மனிதர்களும் பரிணாமம் அடைகிற மாதிரி தொழில்நுட்பமும் பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே வரும். உதாரணத்துக்கு முதல்ல இந்த காய்கறிங்க பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வச்சு விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா பொருட்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இது ஒரு பரிணாமம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உணவு பண்டங்களை வச்சு விற்றுருப்பாங்க, இட்லி கடை, தோசை கடை, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பரிணாமம் இந்த துறையிலையும் வருது. அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒன்று வருது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் ஷாப்பிங்க்கு மாறுறாங்க. ஸோ இது ஒரு பரிணாம நிலை. அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்பிங் அப்படிங்கிறது வருது. அதுக்கப்புறம் எல்லா தொழிலும் அதை நோக்கி அவங்களோட சேவைகளை மாற்றிக்கிறாங்க. ஸோ இது ஒரு பரிணாமம். இதே மாதிரி தொழில்நுட்ப பரிணாமத்தை உற்று நோக்கிறது மூலமாக அதை பயன்படுத்தி நம்ம தொழில்களையும் நம்ம பொருட்களையும் நம்ம சேவைகளையும் நம்ம மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்னென்னா, ஒரு துறையில் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பு இன்னொரு துறையில் இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு தீர்வாகவும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சோப்பு பேக் பண்ணுற ஒரு கம்பெனியில் சோப்பு பேக் பண்ணி ஒரு நகர்ற மேசை, அதாவது கன்வேயர் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலே ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். 100 சோப்பு பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டுக்குள்ளே சோப்பு இருக்காது. அது அந்த மிஷினோட ஒரு பிரச்சனை. அதை கண்டுபிடிக்கணும்னா எப்பயும் ஒருத்தர் அங்கே நின்றுக்கிட்டு வர்ற எல்லா பாக்கெட்டையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஆனால் இது ரொம்ப கடினமான வேலையாக இருந்துச்சு. ஒரு நாளைக்கு அவங்க ஆயிரக்கணக்கான சோப்புங்க தயாரிப்பாங்க. அதனால் அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு எப்பயுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேறு ஒரு துறையில் கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிப்பான காத்தாடி, அதாவது ஃபேனை பயன்படுத்துகிறாங்க. அந்த பாக்கெட் வர்ற அந்த இடத்துல அந்த ஃபேனை ஓட விடுறது மூலமாக காலியாக இருக்கிற கவருங்க தானாக பறந்து போய் கன்வேயர் பெல்ட்லேருந்து கீழே விழுந்துடும். ஸோ அப்போது சோப்பு இருக்கிற பாக்கெட்டுங்க மட்டும் கன்வேயரோட அடுத்த பொசிஷனுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி வேறு ஒரு துறையில் இருந்து கண்டுபிடிச்ச ஒரு பொருளை வச்சு நம்ம துறையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம உருவாக்கிக்கலாம். இந்த ட்ரிஸ்ஸுங்கிற மெத்தடை 1946லேருந்து 70 வருஷத்துக்கும் மேலே பல கம்பெனியை பயன்படுத்திட்டு தான் வராங்க. 2003வது வருஷம் சாம்சங் அப்படிங்கிற கம்பெனி இந்த ட்ரிஸ்ஸுங்கிற முறையை பயன்படுத்தி மட்டும் 50 காப்புரிமைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. 2004ல் இந்த ட்ரிஸ்ஸை பயன்படுத்தி அவங்க பண்ண ஒரே ஒரு ப்ராஜெக்டில் மட்டும் அவங்களுக்கு $100 மில்லியன் சேமிச்சிருக்கு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் அது 744 கோடி ரூபாய். ஜெராதார் அப்படிங்கிறது ட்ரிஸ்ஸை பயன்படுத்தி நம்ம இந்தியாவில் பஞ்சாபில் இருக்கிற வாகா எல்லையில் செய்யப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு. வருஷத்துக்கு ஒரு டைமு வாகா எல்லையில் நிறைய மக்கள் கூடுவாங்க. அப்படி கூடும்போது அங்கே இருக்கிற பொது கழிப்பிடத்தை எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அதனால் அந்த பொது கழிப்பிடத்தில் நிறைய துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருச்சு. அந்த துர்நாற்றத்தை சரி செய்ய அவங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஆனால் தண்ணியை
வாகா எல்லைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய செலவாச்சு. அதனால் அவங்க தண்ணி இல்லாமல் அந்த துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முறையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. அப்போ இந்த ட்ரிஸ்ஸில் இருக்கிற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்தி அவங்க ஒரு பொருளை தயாரித்தாங்க. அந்த பொருள் என்ன பண்ணும், ஒரு பக்கமாக யூரினை போக அனுமதிக்கும், ஆனால் அடுத்த பக்கத்திலிருந்து எந்த கேஸையும் கழிப்பறைக்குள்ளே வர அனுமதிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த யூரின்லேருந்து வர அமோனியா கேஸ் திரும்பவும் கழிப்பறைக்குள்ளே வராமல் அது தடுத்துருச்சு. அதாவது ஒரு பக்கமாக மட்டும்தான் யூரின் போகும். ஸோ அப்படி செஞ்சதால் தண்ணியே பயன்படுத்தாமல் அந்த கழிப்பறைங்களை அவங்க நாற்றம் இல்லாத கழிப்பறைங்களாக வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி ட்ரிஸ்ஸை பயன்படுத்தி எவ்வளவோ கம்பெனிகள் எவ்வளவோ புது புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க. அதில் சில கம்பெனிங்க தான் இது வந்து ட்ரிஸ்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்ட வெகு சில கம்பெனிங்க மட்டுமே. ஆனால் இதை அறிவிக்காமல் நிறைய கம்பெனிங்க பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இல்லை. இந்த ட்ரிஸ் முறையை பயன்படுத்தணுன்னா இந்த கம்பெனிங்க மாதிரியே நாமளும் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் முதலே சொன்ன மாதிரி ட்ரிஸ்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். மொத்தம் 40 ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த 40 ஃபார்முலாவையும் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது நம்ம பிரச்சனை இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்கிற எந்த சூழ்நிலையோட ஒத்து போகுதுன்னு பார்த்து அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தும் போது நமக்கான ஒரு தீர்வு சீக்கிரமாக கிடைக்கும். இந்த 40 ஃபார்முலாவிலிருந்து ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அந்த ஃபார்முலாவோட பேர் தான் பிரித்தல் கொள்கை, அதாவது செப்பரேஷன் பிரின்சிபல். இதில் 4 வகை இருக்குது. அதில் முதல் வகை தான் இடத்தை பொறுத்து பிரித்தல். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு காயம் ஆகும்போது அந்த இடத்துல மருந்து வச்சு துணி சுற்றி பசை போட்டு ஒட்டி விடுவாங்க. அந்த பசை வந்து புண்ணு இருக்கிற இடத்துல படக்கூடாது. அப்படி பட்டுச்சுன்னா அது உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ இதுக்கு அந்த மருந்தையும் அந்த பசையும் நம்ம பிரித்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பசை இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மருந்து இருக்கணும். ஸோ இந்த கொள்கையை பயன்படுத்தி அவங்க தயாரித்த ஒரு பொருள் தான் பேண்டைடு. ரெண்டாவது, நேரத்தை பொறுத்து பிரித்தல். ஒரு குறிப்பிட்ட பொருள் ஒரு நேரத்தில் நமக்கு சாதகமாகவும் மற்ற நேரத்தில் நமக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிரிக்கலாம். உதாரணத்துக்கு ராக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபியூயல் டேங்க், அதாவது எரிபொருளை எடுத்துகிட்டு போகிற அந்த அமைப்பு. நம்ம கீழேருந்து போகும்போது அந்த எரிபொருளை பயன்படுத்தி தான் நம்ம மேலே போகிறோம். ஸோ அந்த எரிபொருள் டேங்க் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் மேலே போகும்போது அந்த எரிபொருள் தீர்ந்ததுக்கப்புறம் அதுவே ஒரு தேவையில்லாத பலுவாக மாறிடும். அப்போ நம்ம அதை பிரித்து விட்டுறணும். இதுதான் நேரத்தை பொறுத்து பிரித்தல். மூணாவது வகை பாகங்களுக்கு இடையே பிரித்தல். அதாவது ஒரு முழு பாகத்தை அப்படியே முழுமையாக வச்சுக்காம அதை சின்ன 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 பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு அப்புறம் அதை ஒன்று சேர்த்துக்கிறது. அப்படி செய்யும்போது நமக்கு சில அட்வான்டேஜஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சைக்கிளில் பயன்படுத்துகிற அந்த செயினை ஒரே சிங்கிள் செயினாக இருக்கிறத விட அதை தனித்தனியாக பிரித்து அதுக்கப்புறம் அதை ஒன்று சேர்த்து செயினாக மாற்றும்போது அது ரொம்ப உறுதியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இன்னொரு உதாரணம் பார்த்தோன்னா மடக்கக்கூடிய கதவுகள், அதாவது கொலாப்சிபிள் டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதவை அப்படியே ஒரே கதவாக வச்சுக்கிறத விட அதை தனித்தனி கம்பிகளாக பிரித்து அதுக்கப்புறம் அதை சேர்த்து கதவாக செய்யும்போது அதை கையாளுறதுக்கும் சுலபமாக இருக்கும், அது நிறைய இடத்தையும் அடைச்சிக்காது. நான்காவது வகை நிபந்தனையின் அடிப்படையில் பிரித்தல். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட கண்டிஷனை வச்சுக்கிட்டு அந்த கண்டிஷன் வரும்போது மட்டும் பிரிக்கிறது. உதாரணத்துக்கு இதயம் துடிக்கிறதுக்கு ஒரு மின்னூட்டம், அதாவது வோல்டேஜ் தேவை. அதை இதயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அமைப்பு இயற்கையாகவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த அமைப்பு சரியாக வேலை செய்யாததால் இதயத்துக்கு தேவையான மின்னூட்டம் கிடைக்காது. அதுக்கு நம்ம பொறுத்துற ஒரு செயற்கையான கருவி தான் பேஸ் மேக்கர். இது என்ன பண்ணுன்னா இதயத்தோட மின்னூட்டத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அதோட மின்னூட்டம் கம்மியாகும்போது இது ஆனாகி தேவையான மின்னூட்டத்தை இதயத்துக்கு கொடுக்கும். இதயத்துக்கு தேவையான மின்னூட்டம் இயற்கையாகவே கிடைக்கும்போது இது ஆஃப் ஆகிட்டு இதயத்திலிருந்து பிரிஞ்சிடும். இதுதான் நிபந்தனையின் அடிப்படையில் பிரித்தல். இதே மாதிரி ட்ரிஸ்ஸில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. அதை பயன்படுத்தி இது வரைக்கும் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழில் இதை பற்றி இன்னும் யாரும் அதிகமாக பேசலை. நாங்களே இப்போ தான் அதை ஒன்று ஒன்றா கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ட்ரிஸ்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. நன்றி.